ஹாய், என்னோட ஸ்டைல் மொச்சை கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல நாட்டு மொச்சையாக பார்த்து வாங்கிக்கோங்க. நாட்டு மொச்சை தான் வந்து நல்ல கூடுதல் ருசியாக இருக்கும். மொச்சையை வந்து முந்தின நாள் ஊற வைக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. ஒரு 2லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு உப்பு போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வேக வச்சா போதும். நல்லா மொச்சை வெந்து வந்துடும். இப்போ வந்து ஒரு கடாயில் நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து கடுகு, சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 3 நல்ல பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகா பொடி ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து வேக வச்சுருக்கிற மொச்சை கருவாடை வந்து நல்ல சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. கல் தூசி எல்லாமே இல்லாமல் நல்ல மொச்சை கருவாடு எல்லாமே வெந்து வந்ததும் நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து புளியை வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததும் சுட சுட சாதத்துக்கு களிக்கெலாம் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செம்மையாக